உண்மையான தொண்டர்கள் பொறுமை காக்க வேண்டும். தீபா பரபரப்பு அறிக்கை. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் என ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனது அறிக்கையின் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக நியமனம் செய்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் அமரக்கூடாது என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அதிமுக தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா அதிமுகவை வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் தீபா படத்தை வைத்து ஃப்ளெக்ஸ் பேனர், கட் அவுட், போஸ்டர், பேனர் என அனைத்து பகுதியிலும் வைத்து வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு பகுதிகளில் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. அதில் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் பகுதியில் அஇஅதிமுக தொண்டர்கள் மாதனூர் ஒடுகத்தூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சசிகலா அதிமுக பொதுச் செயலராக பதவியேற்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என கோஷமிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவலறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களிடம் சமரசம் பேசினர். ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை இதுவரை நடந்து வருகிறது. அதேபோல் சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் ஆவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் தீபாவை ஆதரித்தும் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே பேனர் வைத்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் உண்மையான அதிமுக தொண்டர்கள் பொறுமை காக்க வேண்டும் என தீபா அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எதிர்கால நலன் கருதி சரியான நேரத்தில் நிச்சயம் முடிவை அறிவிப்பேன். என் மீது அன்பு காட்டி பேனர்கள், கட் அவுட் வைப்பதும் தனது படத்துடன் போஸ்டர் ஒட்டுவதும் போன்ற செயல்களில் அதிமுக தொண்டர்கள் யாரும் ஈடுபட வேண்டாம். மறைந்த எம்ஜிஆர்